விஜய் வீட்ட விட்டு வெளியில போ. இனிமே இந்த பக்கம் வராத. இங்க உன் கிளாஸ்லாம் நடத்தாதன்னு சொல்லிடுறாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜயா சிந்தாமணி பேச்ச கேட்டு பார்வதிக்கு எதிரா அவர் பையன்கிட்டயே திருப்பி விட்டுறாங்க. அவங்க பையனும் வந்து என்னைக்கு வராத பையன் இன்னைக்கு வந்து அவங்க அம்மாவ கேவலமா பேசிடுறாங்க. அத கேட்ட பார்வதி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் தான் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. ஆதரவா பேசுனது இல்லாம விஜயா வேற எதிர்த்து பேசுறாங்க மீனா. பார்வதி கடைசியா விஜயா கிட்ட, "நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நீ கொச்சப்படுத்திட்ட. அதனால நீ இந்த பக்கமே வராத. நீ வந்து இந்த கிளாஸை நீங்கள் நடத்த வேண்டாம். இனிமேல் என்னை பார்க்க வராதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஒரே அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணாமலைலாம் வந்து கேட்குறாங்க, என்ன ஏன் அழுகுறேன்ட்டு. ஆனால் இந்த விஜயா வந்து, உங்கள் பையனால தான் இது நடந்துச்சு. உங்கள் பையனால தான் என்னால் பார்வதி வந்து என் வீட்டுக்கு வரவேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ முத்து மீனா வந்துடுறாங்க. மனோஜ் எல்லாரும் வந்து அம்மா இப்படி அழுகிறத பார்த்து, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி முத்துவை கேட்குறாரு மனோஜ். பார்த்தியா மீனா, இவங்க வந்து நாங்கள் என்ன நினச்சேன்னே முழுசாக சொல்லாமல் ஏதோ நம்ம தான் இது பண்ண மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிடா, நீ என்னதான் ஆச்சுன்னு நீயா சொல்கிறா, அவள் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. விஜயா செஞ்சது சரியா தப்பான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.